வெள்ளிக்கிழமை புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே ஹுத்பா பேருரையை உரையாற்றிய இமாம் ஷேக் இக்ரிமா சப்ரி அவர்கள் ஜுமா தொழுகைக்கு பின்பதாக கைது செய்யப்பட்டார் என்கிற செய்திகள் ஆங்காங்கே நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எதற்காக இவர் கைது செய்யப்பட்டார், அவருடைய நிலை என்ன என்பது மிக முக்கியமானது. குறிப்பாக ஷேக் இக்ரிமா சப்ரி அவர்களை பற்றிய செய்திகளை இன்றைக்கு பல ஊடகங்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இவர்தான் ஷேக் இக்ரிமா சப்ரி. கிட்டத்தட்ட 85 வயதுடையவர் தான் ஷேக் இக்ரிமா சப்ரி அவர்கள். இவர் எதற்காக கைது செய்யப்பட்டார் என்று சொன்னால், வெள்ளிக்கிழமை அவர் ஹுத்பா உரை ஆற்றுகிற காட்சியை தான் நீங்க பார்க்குறீங்க. ஹுத்பா உரையில மரணித்த இஸ்மாயில் ஹனியா அவருக்காக அவர் பிரார்த்தனை செய்கிறார். இஸ்மாயில் ஹனியா தேசத்திற்கான தியாகி என்கிறார். புகழ்ந்து பாராட்டியது மட்டுமல்லாமல் ஜுமா தொழுகைக்கு பிறகு அவருக்காக காயிபு ஜனாசா தொழுகைகளும் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே நடத்தப்பட்டது. அந்த தொழுகைக்கான அழைப்பை அவர் விடுத்தது மட்டுமல்லாமல் மிக பெரும் தியாகி என்று சொல்லி அந்த ஜும்மா ஹுத்பாவிலே இந்த இடத்துல ஷேக் இக்ரிமா அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா புகழ்ந்து பாராட்டி பேசி இருந்தார்கள். இந்த நிலையில தான் 85 வயதான ஷேக் இக்ரிமா சப்ரி அவர்கள் ஜுமா தொழுகை முடித்ததற்கு பிறகு அவருடைய உத்தியோகபூர்வ இல்லத்தில் வைத்து கைது செய்யப்படுகிற காட்சியை நீங்க பார்க்குறீங்க. ரொம்ப வயது முதிர்ந்தவர், நடக்க முடியாதவர். ஆனா அவருடைய கையில் அந்த ஊன்றுகோலோடு நடந்து சென்று அவர் கைது செய்யப்படுகிற வண்டிக்குள்ள ஏற்றப்படுகிற காட்சிகளை நீங்க பார்க்க முடியும். அவருடைய அந்த ஹுத்பா உரையும் அவர் கைது செய்யப்பட்ட காட்சிகளையும் தான் நம்ம இப்ப பார்த்தோம். இதுல ஷேக் இக்ரிமா சப்ரி அவர்கள் 85 வயதானவராக இருந்தாலும் அவருடைய வயதுதான் முதிர்ச்சி அடைந்திருக்கிறதே தவிர அவருடைய தேசத்திற்கான முனைப்போ தேசத்திற்கான தியாகங்களையோ அவர் விட்டுக் கொடுக்கவில்லை. பொதுவாக இந்த வயது போக போக உலக ஆசை மிகைத்துவிடும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு தளப்பட மாட்டாங்க பொதுவாகவே. ஆனால் பாலஸ்தீன மக்களுக்கு என்று இருக்கிற ஒரு உணர்வு என்னன்னு கேட்டால், இது எங்கள் பூமி, எங்கள் பூமியை நாங்கள் மீட்டே வேண்டும், அதற்காக நாம் போராடவே வேண்டும் என்கிற உள்ளுணர்வு அவர்களுக்கு எப்பொழுதும் இருக்கிறது. 85 வயதான மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய இமாம் சப்ரி அவர்கள் அதற்காக விதிவிலக்கு அல்ல. அவரும் அதே காரியத்தை செய்திருப்பது மட்டுமல்லாமல் கைது செய்யப்பட்டவர் பின்னர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். விடுதலை செய்யப்பட்டதற்கான காரணமாக விடுதலை செய்யப்பட்டு விட்டு, ஏன்னா அவர் வயது முதிர்வு, அவரை உள்ள வச்சிருந்து அவங்களுக்கு பிரயோஜனம் கிடைக்காது. ஆனால் விடுதலை செய்யப்படும் போது அவருடைய ஜெருசலத்திற்கான குடி உரிமை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு மேலாக அவர் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள் நுழைய முடியாது என்ற தற்காலிக தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும், அவருடைய சட்டத்தரணியுடைய கருத்து பிரகாரம் அது 6 மாதங்கள் அளவுக்கு நீடிக்கப்படலாம், அதைவிட அதிகமாகவும் நீடிக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. இஸ்ரேல் தான் அங்க முடிவுகளை எடுக்கிற இடத்துல இருக்கிறாங்க. நம்ம திரும்ப திரும்ப சொல்லி வருகிற விஷயம்தான், வெஸ்ட் பேங்க்ங்கிறது பேரளவுக்கு தான் மஹ்மூத் அப்பாஸ் கிட்ட இருக்குது, அவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. எனவே மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய இமாமையே தற்போது கைது செய்தது மட்டுமல்லாமல் அவருடைய ஐடென்டி கார்டு, அடையாள அட்டையை ரத்து செஞ்சிருக்கிறாங்க. அவருடைய வதிவீடு, அவர் எங்க இருக்கிறாரோ அந்த இருக்கிற இடத்தினுடைய அனுமதி ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ரத்து செய்வதற்கான கோரிக்கைகள் விடுக்கப்பட்டு அதை அமைச்சரவை அனுமதி கொடுத்திருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இவர் பல மாதங்களுக்கு மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள் நுழைய முடியாது, அங்கே உரையாற்ற முடியாது என்கிற செய்திகள் எல்லாம் தற்போது வெளியாகி இருக்கிறது. அவர் தற்போது விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். விடுதலை செய்யப்பட்டது மட்டுமல்லாமல் குறிப்பாக அவருக்கு இன்னொரு தடையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஹமாஸுக்கு ஆதரவான இந்த சுதந்திர போராட்டத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய செய்தி சேனல்களாக இருக்கிற காசாவுக்குள் இயங்கக்கூடிய அல் மனார் தொலைக்காட்சியில் அவர் உரையாற்ற முடியாது, அல் அக்ஸா தொலைக்காட்சியில் அவர் உரையாற்ற முடியாது, அல் மையாதீன் தொலைக்காட்சியில் அவர் உரையாற்ற முடியாது. இந்த மையாதீன்ங்கிறது லெபனானில் இருந்து ஒளிபரப்பாகக்கூடியது, அக்ஸா அங்கேயே அது ஹமாஸுக்கு ஆதரவான தொலைக்காட்சி, அதே போன்று மனாரும் ஹமாஸுக்கு ஆதரவான தொலைக்காட்சி. இந்த தொலைக்காட்சிகளில் அவர்கள் உரையாற்றக்கூடாது என்கிற தடையும் அவருக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. 1994 முதல் 2006 வரை உண்டான காலப்பகுதிகளில் அல் குதுஸ் அதே போன்று பாலஸ்தீன பிரதேசங்களுக்கான முஃப்தியாகவும் இவர் செயல்பட்டிருக்கிறார். 1994 இருந்து 2006 வரைக்கும் இவர்தான் முஃப்தியாகவும் செயல்பட்டிருக்கிறார். இப்படி பல சேவைகளை செய்தவர். 85 வயதாகியும் தன்னுடைய போராட்ட குணத்தை விட்டுக் கொடுக்காதவர். தன்னுடைய நாட்டுக்கான தன்னுடைய சுதந்திரத்திற்கான போராட்டத்தில் முனைப்பாக இருக்கக்கூடியவர். நேற்றைய தினம் ஜுமா ஹுத்பாவிலே குறிப்பாக ஹனியாவுக்காக அவர் பிரார்த்தனை செய்திருந்தார். ஹனியாவுக்கு நிறைய அவருடைய பேச்சை நம்ம அந்த ஹுத்பா உரையை பார்க்கும்போது முழுவதுமாகவே கிட்டத்தட்ட இஸ்மாயில் ஹனியாவுக்கான ஹுத்பாவாகத்தான் அதை மாற்றியிருந்தார். இஸ்மாயில் ஹனியா அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கருணை காட்ட வேண்டும் என்று மிம்பரில் இருந்து பிரார்த்தனை செய்தார். அதே போன்று நபிமார்கள், உண்மையாளர்கள், தியாகிகளோடு இஸ்மாயில் ஹனியாவுக்கு சொர்க்கத்திலே இடம் கொடுத்து விடு யா அல்லாஹ் என்கிற பிரார்த்தனையை செய்தார்.
நேர்மையானவர்களோடு அவருக்கு விசாலமான சொர்க்கத்தை கொடுத்து விடு யா அல்லாஹ் என்று சொல்லி அவர் அந்த ஹுதுபாவிலே பிரார்த்தனை செய்த காட்சிகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இப்படியாக பிரார்த்தனைகளை செய்துவிட்டுத்தான் அவருடைய ஜும்மா ஹுதுபாவிலேயே அடுத்ததாக அவர் விடுத்த அறிக்கை தான் உடனடியாக காயிபு ஜனாசாவுக்கு வாருங்கள் என்று மஸ்ஜித் அக்ஸாவுக்கு தொழுகைக்காக வந்திருந்த கிட்டத்தட்ட 40,000க்கு மேற்பட்டவர்களுக்கு காயிபு ஜனாசா தொழுகையும் அவர் நடத்தி இருக்கிறார். காயிபு ஜனாசா தொழுகை விவகாரத்தில் மார்க்க ரீதியாக நமக்கு மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் நடந்த சம்பவத்தை நான் இங்கே ஒப்புவித்துக் கொண்டிருக்கிறேன். காயிபு ஜனாசா தொழுகையையும் அவர் அங்கே நடத்தி இருக்கிறார். இதுதான் ஷேக் சப்ரி அவர்கள் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய விவகாரமாக இருக்கிறது.